ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆணூருக்கு மேலே சின்னதா பம்ப்ஸ் மாதிரி இருக்கு சார், இது என்ன ப்ராப்ளம்? சில நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டாங்க, சார் இந்த பம்ப்ஸ் மாதிரி இருக்கு, ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு, ஸோ மோஸ்ட்லி டேஞ்சரா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ அதை எதனால் வரும், ஸோ எதனால் இன்ஃபெக்ட் ஆகும், ஸோ ரொம்ப டேஞ்சரா, ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த டாபிக் உள்ள போனா, ஆணூருக்கு மேல சின்ன பம்ப்ஸ் மாதிரி இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கும் சில நண்பர்கள் கேட்டாங்க, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முல்லசம் கான்டாஜிசியம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் டைப் ஆஃப் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். இது பாக்ஸ் வைரஸ் என்ற ஒரு வைரஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆன பின்னாடி சில பேருக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இது ஏதாச்சும் எஸ்டிடி இன்ஃபெக்ஷனா, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். மோஸ்ட்லி இது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் ஒரு விதமாக சொல்லிடலாம். ஏன்னா எதனாலனா மோஸ்ட்லி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஆகும்போது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அதர் தென் பர்சனல் ஐட்டம்ஸ் ஷேர் பண்ணும்போது இன்ஃபெக்ட் ஆகலாம். ஸ்கின் டு ஸ்கின் நியர் பக்கத்தில் உட்காரும்போது ஸோ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருப்பாங்கள்ல சில பேர், ஸோ அந்த மாதிரி பஸ்ஸஸ் மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செக்ஸுவல் கான்டாக்ட்னால கூட இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் முல்லசம் கான்டாஜிசியம் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்னால நிறைய பேர் சஃபர் ஆகிட்டுக்கிறாங்க, பட் மோஸ்ட்லி பெயின் இருக்காது. சில பேர் இது ஏதாச்சும் ரொம்ப டேஞ்சரா, ஸோ சில பேர் பயப்படுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இது பயப்பட வேண்டிய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான சில மெடிகேஷன்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரா ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் இன்ஃபெக்ட் ஆன பின்னாடி ஹைஜீனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஹைஜீனா இல்லைனா ஸோ பர்சன் டு பர்சன் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபெக்ட் ஆன பின்னாடி மோஸ்ட்லி இம்யூனிட்டி வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இம்யூனிட்டி வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்ல வந்து உங்களுக்கு பிரிச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.